இந்த 100ஆம் சங்கீதம் எவ்வளவு அற்புதமாக எழுதப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? ஆராதனைக்கு முதல்ல நம்ம எப்படி இருக்கணும், அப்புறம் செய்தி வேளை அதை குறித்ததான வசனம், அந்த ஆகாரத்தை பெற்றுக்கொண்ட பிறகு நாம் எப்படி அவரை துதிக்கணும். இப்போ ஆராதனையினுடைய நிறைவு, ஆலயத்தை விட்டு நம்ம வெளியில் வர்றோம். அதை 5வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆராதனையுடைய இறுதி பகுதி தான். நம்ம ஆராதனை இறுதி பகுதியில் போதகர் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கூறுவார். ரொம்ப முக்கியமானது. எண்ணாகமத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி, ஆரோன் நீ ஜனங்களை ஆசீர்வதித்து நீ சொல்ல வேண்டியதாவது அப்படின்னு சொன்ன அந்த பெனடிக்ஷன் ஆசீர்வாதத்தை ஆரோன் கையில் கொடுத்தார் ஆண்டவர். இன்றைக்கு அதை நம்முடைய ஆசாரிய பெருமக்கள், நம்முடைய குருமார்கள், நம்முடைய போதகர்கள் ஆராதனையின் இறுதியிலே சபையாரை நோக்கி 2 கையும் தூக்கி, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாயிருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி எப்பொழுதும் சந்தோஷம் சமாதானமும் உனக்கு கட்டளையிட கடவர் என்று சொல்வார்கள். அல்லது நம்முடைய தேவனாகிய பிதாவாகிய தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவருக்கும் உண்டாவதாக என்று சொல்லுவார். ஏதோ ஒன்று இது ஆண்டவர் சொல்ல சொன்னது. இந்த பெனடிக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆராதனையினுடைய முழுமை இதில் தான் இருக்குது. இந்த பெனடிக்ஷன் சொல்லும் பொழுது நீங்கள் இருதயத்தை ஒருமுகப்படுத்தி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்முடைய இருதயம் இந்த 5வது வசனத்தின்படி போதகர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது, அந்த பெனடிக்ஷன் கொடுக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் பரிபூர்ணமாக இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு ஆலயத்தை விட்டு நம்ம வெளியில் வரோம். ஒரு முறை பம்பாயில் உள்ள CNI திருச்சபை, தமிழ் திருச்சபைக்கு நான் செய்தி கொடுக்க சென்றிருந்தேன். ஆராதனை முடிந்தது. அங்கிருந்த போதகர் ஆசீர்வாதம் கூறினார். பெரிய ஆலயம். நாங்கள் எல்லாம் முன்னாடி இருக்கோம், பின்னாடி ஒரே சத்தம். சமாதானத்தோடு சென்று வருவோம்னு போதகர் முடித்தாங்க. நாங்கள் இன்னும் முன்னாடி தான் இருக்கிறோம். பின்னாடி ஒரே கூட்டம், சண்டை. வந்து பார்த்தா இரு தரப்பினருக்குள்ள ஒரே அடிபடி கலாட்டம். அடித்து வாய் கிழிந்து ரத்தம் வருகிறது. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவும் அன்றைக்கி ராத்திரி ரொம்ப மனவேதனையும் இருந்தது. ஆண்டவரே, திருச்சபையில் ஏன் இப்படி நடக்கிறது? திருச்சபையில் அப்போ நான் பிரசங்கம் பண்ணுற பிரசங்கம் விருதாவாய் போயிட்டா? அவன் பிரசங்கம் நானாக தான் பண்ணேனா? நீங்கள் சொல்லலையா? உங்களுடைய வார்த்தைகள் ஏன் இங்கே கிரியை செய்யலை? அப்போ ஆராதனையினுடைய அந்த நிறைவு, அந்த முழுமை, போதகர் ஆசீர்வாதம் கொடுக்கும் பொழுது அதை பற்றி சிந்தனையே இல்லாமல் இருக்கும். நம்ம அந்த ஆசீர்வாதத்தை முழுமையாய் நாம் பெற்றுக்கொள்ள 100வது சங்கீதம் 5வது வசனம் சொல்லுகிறது, இருதயத்தை ஒருமுகப்படுத்தி அந்த இறுதி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நம்ம வெளியே வரும் பொழுது நம்முடைய இருதயத்தில் ஆண்டவர் இருப்பார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் இருக்கிறது. சண்டை சச்சரவுக்கு இங்கே இடமில்லை. அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. May God bless you.